how to pass journal entries. Journal entry எப்படி பாஸ் பண்ண போறீங்க? Okay. See, transaction business transaction இருக்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி சொன்னாக்க ரெண்டு அக்கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல அந்த அக்கவுண்டோட டைப் என்னன்னு நம்ம டிட்டர்மின் பண்ணோம். அது பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம், ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், நாமினல் அக்கவுண்டா இருக்கலாம், மூணு விதமான அக்கவுண்டாக இருக்கலாம். பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கவுண்ட். இதோட ரூல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பர்சனல் அக்கவுண்டாக இருந்தால் ரிசீவர் யாரோ அவரை டெபிட் பண்ணி ஆகணும், கிவர் யாரோ அவரை கிரெடிட் பண்ணி ஆகணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். எக்ஸ் ஒய், இஃப் எக்ஸ் மேக்ஸ் a payment to ஒய் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஒய்க்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க நீங்க எக்ஸுக்காக அக்கௌண்டண்டா இருக்கும்போது ஒய் யாரு? ரிசீவர். உங்க பணத்தை அவர் எடுத்துக்கிறார், ரிசீவர். அப்ப அவர் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் பண்ணி ஆகணும். யாரோட ஆங்கிள் பாக்குறேன்? எக்ஸோட ஆங்கிள் தான் பாக்குறேன். டெபிட் த ரிசீவர். டெபிட்னா என்ன? யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ் ஓவர் தட். இட்ஸ் ஒன்லி பிளஸ். கிரெடிட் இஸ் நதிங் பட் மைனஸ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அவங்கவுங்க லாங்குவேஜ்ல டெபிட்டோ கிரெடிட்டோ அப்படிங்கிற லூக்கா பாசிவ்லி தன்னுடைய லாங்குவேஜ்ல யூஸ் பண்ண டேர்ம் அப்படி நம்ம டெபிட் கிரெடிட்னு ஃபாலோ பண்ணி இருக்கிறோம். இஃப் யூ ஆர் பீங் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லேர்னிங் திஸ் சார், the debit and credit seems to be something Greek and Latin, like don't worry, it's only plus and minus. Plus na உங்ககிட்ட வரக்கூடிய சொத்துன்னு வச்சுக்கலாமா, மைனஸ்ங்கிறது செலவுன்னு வச்சுக்கலாமா. நான் இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா என்ன ஆச்சு? எனக்கு அசெட்டா லைபிலிட்டிஸ்? அது அசெட். எக்ஸ் வந்து ஒய்க்கு 100 ரூபாய் கொடுத்தாக்க எனக்கு அசெட் தானே. இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாக்க என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அது எனக்கு சொத்து இல்லையா? அசெட். நீங்க எனக்கு பேங்கர் ஒய்க்கு 100 ரூபாய் கடன் கொடுத்தாக்க ஒய்க்கு கடன், பேங்கருக்கு என்ன அசெட்? அசெட்னா பிளஸ் வச்சுக்கலாமா? அதான் டெபிட். டெபிட் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். அதே எக்ஸ் ஒய் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருந்தால் நீங்க ஒய் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 100 ரூபாய் கடன் வாங்கியிருந்தால், பணம் வாங்கியிருந்தால், கடன் வாங்கி இருக்கிறீங்க. அப்ப நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? ஒய்ய கிரெடிட் பண்ணி ஆகணும். யார்? அவரு கிவர். அதான் அதோடைய லாஜிக். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட்னா பிளஸ், கிரெடிட்னா மைனஸ். உங்களுடைய சொத்து அதிகமாகும் போதெல்லாம் பிளஸ்ல இருக்கும், உங்க சொத்து குறையும் போதெல்லாம் மைனஸ்ல இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆல் சார்ந்து வரும்போது ரிசீவர் கிவர் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கிறோம். ரிசீவரை டெபிட் பண்ணுங்க, கிவரை கிரெடிட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரியல் அக்கவுண்ட் வரும்போது கண்ணால பார்க்கக்கூடிய ஐட்டங்கள், எக்ஸ் ஒய் கிட்ட இருந்து என்ன வாங்குறாரு? ஒரு பொருளை வாங்குறார். எது? ஒரு புக் ஒன்று வாங்குறார், இல்ல நோட் ஒன்று வாங்குறார். புக்கோ நோட்டோ ஒன்று வாங்குறார். இப்ப கண்ணால பார்க்க முடிஞ்ச ஒரு ஐட்டம் உள்ளார வருது. அப்ப சொத்து தானே. உள்ளார வந்துச்சுன்னா என்னது? அசெட். அப்ப கம்ஸ் இன். இது வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் அக்கவுண்ட், செகண்ட் வந்து ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்டோட ரூல் எப்படி இருக்கு? பொருள் உள்ளார வருது அப்படின்னு சொன்னாக்க சொத்து வந்தது இல்லையா? அப்ப அது என்னது? கம்ஸ் இன் டெபிட் பண்ணி ஆகணும். அசெட்டுப்பா டெபிட். நம்மளை விட்டு போச்சுன்னா எக்ஸ் கிட்ட இருந்து ஸ்டேஷனரி ஒய்க்கு போகுது அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்காக அக்கௌண்டண்டா இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆல் எக்ஸுக்கு தான். இஃப் த புக் கோஸ் அவுட், மைனஸ் பண்ணமா இல்லையா? கிரெடிட் பண்ணிடணும். கோஸ் அவுட். ஓகே. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கறத ரூல் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஒரு சொத்து மாதிரி வருது, ஒரு இந்த பெனிஃபிட்ஸ் மாதிரி வருதுன்னா அதெல்லாம் வரும்போது அதை டெபிட் பண்ணுங்க. That's a logic. அதே போகும்போது அதை கிரெடிட் பண்ணுங்க. That is a logic behind real account rule. This is the real account rule. Third, nominal account ஓட ரூல் என்ன? அதே ரீசன் தான், அதே சிச்சுவேஷன் மாதிரி தான் இது இருக்கும். ரைட்? எக்ஸ் ஒய். ஓகே. ஒய் எக்ஸுக்காக வேலை செஞ்சு கொடுத்திருக்கிறார், வேலை செஞ்சு கொடுத்திருக்கிறார், எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறார்.
அல்லது எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி இருக்கிறார், எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி இருக்கிறார், அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டியில நீங்க தங்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார், அலோவ் பண்ணி இருக்கிறார். இப்ப இதெல்லாம் வந்து என்னது, நீங்க என்ஜாய் பண்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்ணால பார்க்க முடியாது. அப்ப இது வந்து என்னது, நாமினல் அக்கௌண்ட். ஆனா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா, ஏதாவது ஒண்ணு நீங்க என்ஜாய் பண்ணி இருக்கிறீங்க, இல்ல சொத்தா வருதுன்னு அதை டெபிட் பண்ணமா இல்லையா. அப்ப உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறார், அதுக்கு சேலரி பே பண்ணி இருக்கிறீங்கன்னா அந்த சேலரி வந்து உங்களுக்கு சொத்து. அது எப்படி சார் சேலரி சொத்தா, பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அந்த ஆங்கிள் பாருங்க. சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஆனா எந்த ஆங்கிள் பாக்குறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்னால பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னா செலவா, இட்லி சாப்பிட்டு இருக்கிறேன், பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிருக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பில் 5000 ரூபாய் கட்டி இருக்கிறேன் அப்படின்னா ஏசில சுகமா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. Expenses is nothing but enjoying the benefit, it is not in the tangible form. அப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கணும், டெபிட் தானே பண்ணிக்கணும். சோ அப்ப டெபிட் பண்ணிக்கலாம். அப்ப நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆக இருந்தா அதை என்ன பண்ணி ஆகணும், டெபிட் பண்ணி ஆகணும். பெனிஃபிட்டே என்ஜாய் பண்ணாம பணம் போச்சுன்னா லாஸ். ட்ரீட்மெண்ட் சேம் தான், ஆனா பெனிஃபிட்டோட பேமெண்ட் பண்ணியிருந்தால் அது எக்ஸ்பென்சஸ், பெனிஃபிட் இல்லாமல் வெறும் பேமெண்ட் மட்டும் போயிருச்சுன்னா லாஸ். இஸ் தட் ஓகே? ஸோ தேர்ட் பார்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சார் எக்ஸ்பென்சஸ் எப்படி சார் நமக்கு சொத்தாகும்? எக்ஸ்பென்சஸ் சொத்து சொல்லல, அந்த எக்ஸ்பென்சஸ்னால நீங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா. எனிதிங் யூ கெட் இஸ் பிளஸ், எனிதிங் யூ கெட் இஸ் பிளஸ். இஸ் தட் கிளியர்? அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அப்படியே உல்டாவா திங்க் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஒய்க்காக என்ன பண்ணி இருக்கிறாரு, எலக்ட்ரிசிட்டி கொடுத்திருக்கிறார், அல்லது ரெண்ட் மாதிரி நீ அனுபவிச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னாக்க பெனிஃபிட்ஸை கொடுத்திருக்கிறார், பெனிஃபிட்ஸை கொடுத்திருக்கிறார். ஓகே, அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்குது, பைசா கிடைக்குது இல்லையா. ஸோ வென் ஹி சப்போர்ட்ஸ் திஸ் வே, திஸ் வில் பி நத்திங் பட் gains or profits சொல்லலாம். this will be nothing but gains or gain. பணமா வருதா இல்லையா, gains or profits. gains or profit ஆக இருந்தால் நீங்க கிரெடிட் பண்ணி ஆகணும். சார் கெயின் எப்படி சார் நமக்கு லாஸ்னு மைனஸ்ல போடுவீங்க? கெயின் நான் லாஸ்னு சொல்ல, கெயின் சொன்னால் நான் உழைப்பை கொடுத்துருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி வெளியே போயிடுச்சு, பெனிஃபிட் என்ஜாய் பண்ணல, பெனிஃபிட்டை கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கலாம். So these are the three angles you have to understand. For each and every transactions, you have to find out the three accounts and find out the types of account. Real, personal, nominal, find out பண்ணுங்க. Apply the rule there. என்ன rule? Personal account இருந்தால் debit the receiver, credit the giver. Real account இருந்தால் debit what comes in, credit what goes out. Nominal account இருந்தால் debit all expenses and losses, credit all gains and profits. That's the rule. And the rule break பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய சம்ஸ் சொன்னாலும் போடலாம். திஸ் இஸ் த பேஸ், திஸ் இஸ் த பேஸ். இந்த ரூலை வச்சு தான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேஷ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு a journal entry. Now journal entry கான steps to pass journal entry. Number 1, identify business transaction measurable in money. Cash business transaction identify பண்ணது step number 1. Second, find out the two accounts affected in the transaction. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ல 2 அக்கௌண்ட் வேணா இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு நான் பொருளை வித்தேன் அப்படி சொன்னாக்க பணம் உள்ளார வருதுன்னு அர்த்தம். பொருள் வெளியே போகுது, பணம் உள்ளார வருது. Is that clear? Goods goes out and cash comes in. So ஒன்னு போச்சு, ஒன்னு வரும். இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண, அந்த 2 அக்கௌண்ட்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட் இன் தி டிரான்சாக்ஷன். அது என்ன மாதிரியான டைப், பர்சனலா, ரியலா, நாமினலா. ஃபோர்த், அப்ளை த அக்கௌண்டிங் ரூல். நம்ம இப்போ யூஸ் பண்ண அக்கௌண்டிங் ரூலை அப்ளை பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்டெப், ஜர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண போறீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் நதிங் பட் பாசிங் த ஜர்னல் என்ட்ரி, பாசிங் தி ஜர்னல் என்ட்ரி. இஸ் தட் கிளியர்? நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பை டிஃபால்ட் வரும், நீ நோ நீட் டு வரி அபௌட் தட். ஓகே, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ் வச்சு நீங்க என்ட்ரிஸை போட ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் see here. XYZ ஸ்டேஷனரி மார்ட்னு வச்சுக்கலாம். ஸ்டேஷனரி மார்ட்.
stationery mart. Okay. Purchases plant and machinery for rupees 10 lakhs. For rupees 10 lakhs. எப்பொழுதுமே now the question is whether is it a cash business transaction அப்படின்னா of course this is cash business transaction. ஏன்னா அவருடைய பிசினஸுக்காக ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறார், அதோட விலை 10 லட்சம் ரூபாய். குவான்டிட்டிஃபை பண்ண முடியும், பிசினஸ் ரிலேட்டட், அப்போ அது கேஷ் பிசினஸ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ வி ஹவ் ஐடென்டிஃபைட் த ஸ்டெப் நம்பர் 1, ஐடென்டிஃபை applied the step number 1, identify the business transactions measurable in money அப்படிங்கிறது கரெக்ட். Find out the two accounts affected the transaction. என்னென்ன அக்கௌண்ட் சார்? பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் ருபீஸ் இல்லையா? ஒன்று பிளான்ட் அண்ட் மெஷினரி, இன்னொன்று அந்த கேஷ், ரெண்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சார் பர்ச்சேசஸ் அதை வச்சு குழப்பிக்கூடாது, கவனிங்க, அதுக்காக தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் லீவிங் தி ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஃப்ரேசஸ். சப்போர்ட்டிங் ஃப்ரேசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, அதை விட்டுருங்க. சப்போர்ட்டிங் ஃப்ரேசஸ் எப்படி வரும்னா, பர்ச்சேசஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபார் rupees 10 lakhs ஃப்ரம் XYZ ஆன் திஸ் டேட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிங் ஃப்ரேஸ்ல உங்களுக்கு குழப்பறது தேவையில்லை. அது இல்லாமல் நமக்கு என்ன ரெண்டு ஆஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை பிக் பண்ண தெரியணும். ஸோ வி ஹவ் நோ பிக்ட் two aspects. One is plant and machinery, another one is amount of rupees 10. இந்த amount 10 lakhsங்கிறது என்னது? கேஷ் கொடுத்துருக்காங்கிறது இன்டைரக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? பிளான்ட் அண்ட் மெஷினரி 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறோம், நீங்க ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன கொடுத்துருக்கீங்க? கேஷ். ஏன் சார் செக்கா கொடுத்துருக்க கூடாதா? கொடுத்துருக்கலாமே. who knows that? I'm not aware about that. we assume cash might have been paid அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒன்று பிளான்ட் அண்ட் மெஷினரி, இன்னொன்று வந்து என்னது? கேஷ். ஆனா purchases of plant and machinery for rupees 10 lakhs in credit ன்னு சொன்னால் அப்ப கேஷ் வராது இல்லையா? அது எப்படி இருக்கும்? we'll see the next lecture. so இந்த பேசிக் லெக்சர்ல டைரக்டா கேஷ்ல இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் என்ட்ரி பாஸ் பண்ணி காமிக்க போறேன். purchases of plant and machinery for rupees 10 lakhsல ரெண்டு ஐட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் after leaving the action word. step number 3 ல என்ன சொல்லி இருக்காங்க? what is the step number 3 here? Find out the type of accounts affected in the transaction. Find out the transaction types of accounts affected in the transactions. Personal, real, nominal. இதுல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Plant and machinery, personal, real, nominal. Real, ஏன்னா கண்ணால பார்க்க முடியும் and will have more than 1 year life also. Cash, அதுவும் real. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டுமே ரியலா வர மாதிரி சம காயின் பண்ணியிருக்கிறேன். அப்ப இங்க ரூல்ஸ் இருக்கு பாருங்க, இங்க கீழே கொடுத்துருக்கிறேன். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஸ்டெப் நம்பர் 3 ஓவர், we have identified the two accounts. ஸ்டெப் நம்பர் 4 வந்து அப்ளை தி அக்கவுண்டிங் ரூல். அப்ளை தி அக்கவுண்டிங் ரூல். அக்கவுண்டிங் ரூல் அப்ளை பண்ணும்போது ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன சொல்லுது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப சொல்லுங்க, நீங்க யாருக்காக ஒர்க் பண்றீங்க? XYZ ஸ்டேஷனரி மார்ட்டுக்காக ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க. அதுல பிளான்ட் அண்ட் மெஷினரி வருதா போகுதா? கம்மிங் இன் ஆர் கோஸ் அவுட்? ஸோ கம்ஸ் இன். comes in. What about this one? Goes out. You have to understand this. One is comes in, another one is goes out. அப்ப அக்கவுண்டிங் ரூல்ல என்ன சொல்லி இருக்கு? comes in என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் பண்ணி ஆகணும். goes out என்ன பண்ணி ஆகணும்? கிரெடிட் பண்ணி ஆகணும். So I hope so you could now understand this logic. Step number 4 is also over. Step number 4 is also over. So identify the business transaction which is measurable in terms of money. Otherwise identify the cash business transaction. Step number 1. Step number 2, identify the two accounts in that transaction. Step number 3, classify those accounts into personal, real or nominal. Fourth, after that, apply the accounting rule. We have finalized now. How do you record that? இது எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கா அக்கவுண்ட்ஸ் புக்ல எழுத போறோம் அப்படின்னு சொன்னாக்க, சிஸ்டமேட்டிக் எழுதும் போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2nd June 2022 அன்னைக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். டிரான்சாக்ஷன் எழுதும் போது ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிற ஜேர்னல் புக்ல எழுத போறேன். ஜேர்னல் புக், லெஜர் புக் அண்ட் ஜேர்னல் புக். திஸ் இஸ் த ஜேர்னல் புக். அதுல டேட், ஃபர்ஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு
2/6/2022 அன்னைக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டெபிட் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இதுல இருந்து பர்டிகுலர்ஸ் எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? ஒரு டிரான்சாக்ஷன்ல டெபிட் ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஓகே, பிளான்ட் அண்ட் மெஷினரி P&M னு போட்டிருக்கிறேன். ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட். ஓகே, இந்த கிரெடிட் ஐட்டம் இருக்கு இல்லையா, கேஷ் செகண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு டிஆர்னு போடுங்க, ரெப்ரசன்டிங் டெபிட் அப்படிங்கிறதுக்கு. கிரெடிட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு 2 கேரக்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு 2 கிரெடிட் ஐட்டம் என்னது, கேஷ் இல்லையா, அதை நம்ம போடணும். 2 கேஷ் அக்கௌண்ட். முடிக்கும் போது அக்கௌண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இன் ஷார்ட் A/C அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். A/C. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை இங்க 2 காலம் நம்ம யூஸ் பண்றோம். 2 columns. One is for the debit value, another one is for the credit value. இந்த வேல்யூவை பிளான்ட் அண்ட் மெஷினரி டெபிட் நான் டெபிட் சைடில் போட்டேன் 10 lakhs, கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட் 10 lakhs நான் இங்கே போட்டேன். திஸ் த மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ. அதாவது டேட்டு, பர்டிகுலர்ஸ், என்ன அக்கௌண்ட் அதை போட்டு டெபிட்ங்கிறத அந்த லாஸ்ட்ல சேர்க்கணும். ஒரு 2 கேரக்டர் ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்பேஸ் விட்டு 2னு போட்டு கிரெடிட் ஐட்டத்தை எழுதணும். அது கிரெடிட்ன்ற வார்த்தை போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு அதோடைய வேல்யூவை, டெபிட்டோட வேல்யூவை டெபிட் சைட்லையும் கிரெடிட்டோட வேல்யூ கிரெடிட் சைட்லையும் போடணும். ஆல்வேஸ் கிராஸ் செக் த டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு த கிரெடிட் சைட். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். இதுல 10 இதுல 10 ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ஒரு சைட்ல டெபிட் சைட்ல 10 லட்சம் இருக்குன்னா கிரெடிட் சைட்லயும் 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க தப்ப குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். யூ டோன்ட் மேக் எனி எரர்ஸ். இட் ஷுட் ஆல்வேஸ் கெட் பேலன்ஸ்ட். இப்ப எழுதுன இந்த ஜெர்னல் என்ட்ரி இருக்கு இல்லையா, இது எதை பத்தி சொல்ல வருது சார், கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாக்க, பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் இது, அதுக்கான என்ட்ரி தான் இது அப்படிங்கிற நோட் எழுதலாமா? ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி எழுதுறது இருக்கு இல்லையா, that is called narration பேரு. அந்த narration usually starts with being plant and machinery purchased in cash. ஓகே, நம்ம நேரத்துக்கு யாராவது ஒருத்தர் என்ட்ரி தப்பா போட்டாலும் நரேஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, ஓ தப்பா போட்டிருக்கிறாரு அப்படின்னு. அதனால அந்த நரேஷன் மஸ்ட். நரேஷன் அப்படிங்கிறது ஸ்மால் பிரீஃபிங் அபவுட் த என்ட்ரி, எதுக்காக இந்த என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபார்மேட். லெட்ஸ் see here. ஒரு ஜெர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஜெர்னல் புக்ல டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் அமௌண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு காலம், கிரெடிட் அமௌண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு காலம். டேட், டெபிட் அமௌண்ட் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைட் ஜஸ்டிஃபிகேஷன்ல டிஆர்னு இருக்கும் லாஸ்ட்ல. அதே சமயத்தில் கிரெடிட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2னு போட்டு கிரெடிட் வேல்யூ எழுதுவாங்க. எதுவா இருந்தாலும் பிளான்ட் அண்ட் மிஷினரினா பிளான்ட் அண்ட் மிஷினரி எழுத மாட்டோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், அதாவது இட்ஸ் அக்கௌண்டட் ஃபார் திஸ். உனக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தனே என்ன பண்ண அப்படின்னா, நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா சார், நீங்க ஒரு நோட் வாங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு செலவு பண்ணிட்டேன். இட் இஸ் அக்கௌண்டட் ஃபார் நோட் அப்படிங்கறத இந்த அக்கௌண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். வாட் ஹேப்பன்ஸ் ஃபார் த 10 lakhs சார், திஸ் இஸ் மென்ட் ஃபார் த பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட், அவருக்காக அப்படின்னு காரணத்தை சொல்றது இந்த அக்கௌண்ட்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம் இன் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டெபிட்டோட வேல்யூ இங்க போட்டேன், கிரெடிட்டோட வேல்யூ இங்க போட்டேன். கீழே ஒரு நரேஷன் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிரீஃபிங், தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிளனேட்டரி டேர்ம் ஃபார் தட் டிரான்சாக்ஷன். இட் யூசுவலி ஸ்டார்ட்ஸ் வித் பீயிங் டேர்ம், பீயிங் பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ்ட். ஓகே, பீயிங் பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ்ட் நம்ம சொல்லுவோம். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அக்கௌண்டிங் சைக்கிளில் ஜெர்னல் என்ட்ரிக்கு பிறகு அது எங்கே போகும் அப்படின்னு சொன்னாக்க, தட் வில் கோ டு த லெஜர். ஜெர்னல் என்ட்ரிலேருந்து லெஜருக்கு கொண்டு போய் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப எந்த பேஜ்ல உள்ள லெஜருக்கு போயிருக்கு அப்படிங்கிற கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு காலம் போட்டு வச்சிருக்கிற, அது பேர் தான் LF, லெஜர் ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் கால் லெஜர் ஃபோலியோ. லெஜர் புக்ல ஜேர்னல் ஃபோலியோ எந்த ஜேர்னல் பேஜ்ல இருந்து இங்க வந்துச்சு அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், அது பேர் ஜேர்னல் ஃபோலியோ. ஸோ லெஜர் புக்ல ஜேர்னல் ஃபோலியோன்னு JFன்னு போடுவாங்க. ஜேர்னல் புக்ல லெஜர் ஃபோலியோ எந்த லெஜர் பேஜுக்கு போகுது அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், பட் ப்ராக்டிகலா நம்ம இது யூஸ் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட் வந்துருச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட்ல நீங்க ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போஸ்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிடுது. ஸோ வி டோன்ட் ஹேவ் சோ மச் ஆஃப் ஒர்க் லோட் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். இதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது, பட் இருந்தாலும் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூல்ஸ் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த CA லெவல்ல வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த DR போடணும் 2 போடணுங்கிற இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை.
கரெக்டாக என்ட்ரி போட்டால் போதும். நரேஷன் கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. டேரக்டாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் 10 lakhs டு கேஷ் 10 lakhs, அவ்வளோதான். இது மாதிரி எக்ஸாம் எழுதுனா போதும். நீங்கள் ஐடென்டிஃபை மீன்ஸ் பியூட்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் கம்ப்ளீட் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்கிறேன், இதையும் கொடுத்துருக்கிறேன். திஸ் இஸ் த சிம்பிள் வே ஆஃப் பாசிங் த ஜர்னல் என்ட்ரி. இதில் வேரியேஷன்ஸ், of course we have the variations too to be discussed in the subsequent lectures. Is that okay?